வணக்கம். எத பத்தி பேச போறோம்னா, விஜய் அவர்கள் கேம்பெயினுக்கு போம்போது, பொதுமக்கள் கிட்ட எப்படி பிஹேவ் பண்றாரு? பொதுமக்கள எப்படி நெனைக்கிறாரு? அப்படின்றத தான் இன்னைக்கு பேச போறோம். ஏன்னா, அதுக்கு தரமான சம்பவம் இன்னைக்கு இளநீர வாங்கி குடிச்சது. போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் இளநீர் குடிக்கிறாங்க. அத வாங்கி குடிக்கிறதுல என்ன தப்பு? ஒரு இளநீர் தானே அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமா பேசலாம். ஆனா, செலிபிரிட்டீஸ்ன்ற விஷயத்த கொஞ்சம் தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவா செலிபிரிட்டீஸ் ஒரு வீட்டுக்கு எங்கனா போனாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல ஒரு மீட்டிங் எங்கேயோ ஒரு இடத்துல போனாங்கன்னா, அங்க நடக்கிறது எல்லாமே அ ப்ரீ பிளானட். ஏற்கனவே அத அவங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு டீ கடைக்கு போய் டீ குடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். போனதுமே அந்த கடைக்காரர் டீ போட்டு எடுத்து குடுத்துற மாட்டாரு. இவருக்குன்னு அங்க இவங்க ஆளுங்கள செட் பண்ணிட்டு, இவங்க ஆளுங்க வாங்கி குடுத்த பொருள வச்சு, இவங்க ஆளுங்கள அங்க ஆல்ரெடி காவலுக்கு வச்சு, அந்த கடையில வாங்கி குடிப்பாரு. வித் மீடியாவோட. அதே மாரி தான். வேற எந்த ஆக்டர்ஸா இருக்கட்டும், இல்ல மிகப்பெரிய செலிபிரிட்டீஸ், அரசியல்வாதிங்க, இந்த எம்எல்ஏ, எம்பிஸ் எல்லாம் இந்த ஓட்டு எலக்ஷன் காலத்துல போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு மீடியாக்கு போஸ்ட் குடுப்பாங்க. அண்ணாமலை அவர்கள் கூட போயிட்டு அந்த மழை வெள்ளம் வரும்போது கால மடிச்சு கட்டின்னு இறங்கின்னு போட்டோக்கு போஸ் எல்லாம் ஆங்கில போட்டோஸ் குடுத்திருந்தாரு. அந்த மாரி ப்ரீ பிளானடா நடக்கும். எது நடந்தாலும் ப்ரீ பிளானடா நடக்கும். மீடியாக்காக இருக்கும். நானும் ஒரு எளிமையான ஆளு அப்படின்றத பொதுமக்களுக்கு தெரிவிச்சுக்கிறதுக்கானதா இருக்கும். ஆனா தளபதி அவர்கள் எப்படின்னா, கேஷுவலா நம்புறாரு. அப்படியே எல்லாருமே நம்ம ஆட்கள். நமக்கு என்ன ஆபத்து வந்துற போது அப்படின்னு சொல்லி நெனைக்கிறாரு. இது உண்மையிலேயே அவர் நம்மள நம்புறாருன்னாலுமே கூட, இது எவ்ளோ பெரிய ஆபத்தானது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஒரு விஷயத்த நான் இந்த உதாரணமா சொல்ல விரும்புறேன். இது நடந்ததுன்னு சொல்லல. ஒரு கற்பனைக்கு சொல்றேன். விஜயகாந்த் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில பயங்கர ஃபோர்ஸா இருந்தாரு. செம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா இருந்தாரு. ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கும்போது, அவரோட வீரியத்தையும், அவரோட வேகத்தையும் யாராலயுமே தாங்கிக்கவே முடியல. ஃபேஸ் பண்ண முடியல. ஆளுங்கட்சிகளாலேயே ஃபேஸ் பண்ண முடியல. அப்படி இருந்த ஒரு தலைவன் காலப்போக்குல அப்படியே உடல் பாதிக்கப்பட்டு, கழுத்து பாதிக்கப்பட்டு, குரல் வளம் போயி, ஒரு காலகட்டத்துக்கு மேல பேசவே முடியாம ஆயிட்டாரு. தன்னை பார்த்து ஆளுங்கட்சிகள் பயந்து மிரண்டு போன, எல்லா கட்சிகளும் மிரண்டு போன ஒரு கட்சியோட தலைவன், இதே மாதிரி சினிமா பின்புலத்திலிருந்து வந்த தலைவன், ஒரு காலகட்டத்துக்கு மேல தன்னோட வாய்ஸ் இழந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலா, ஒரு காமெடி பீஸா மாத்தி, அவர கடைசியில ரொம்ப மோசமான சூழ்நிலைகளுக்கு தள்ளப்பட்டு இறந்து போனார். இன்னைக்கு அவரோட கட்சி எங்க இருக்குன்னே அட்ரஸ் தெரியல. ஒரு கட்சிக்கு ஒரு சீட்டுக்கோ, 2 சீட்டுக்கும் போயிட்டு எங்கேயோ கூட்டணிக்கு அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. ஏன் இத நான் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றேன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருவேள இது கற்பனையா தான் சொல்றேன். நான் யாரையும் ப்ளேம் பண்ணல. யாருக்காகவும் சொல்லல. ஒருவேள ஐயா கேப்டன் அவர்கள இதே மாதிரி ஏதோ ஒரு கூட்டத்திலயோ, இல்ல எதிரிகளோ யாரோ ஒருத்தர் குடுத்த ஒரு அந்த சில பொருட்கள், இவருக்கு எதிரா சதி செஞ்சு அதுல எதையாச்சும் கலந்து குடுத்திருந்தாங்கன்னா, அப்படி ஒரு வேள அவருக்கு அத சாப்ட்டு, அந்த கலந்தத சாப்ட்டு, அவர் குரல் வளம் பாதிக்கப்பட்டு இந்த மாரி சூழ்நிலைக்கு ஆயிருந்தாரு அப்படின்னு சொன்னா, இது எவ்ளோ பெரிய ஒரு தவறான காரியம். எவ்ளோ எவ்ளோ பெரிய ஒரு கேர்லெஸ்ஸான விஷயம். அதுதான் தளபதி அவர்களுக்கு நீங்க மக்கள நம்புறீங்க. நாங்க இத தப்புன்னு சொல்லல. நீங்க எதார்த்தமா இருக்கிறீங்க. நாங்க அத வேண்டான்னு சொல்லல. மக்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்க, நீங்க எந்த அளவுக்கு எதார்த்தமா இருக்கிறீங்க அப்படின்றத விட, நீங்க எந்த அளவுக்கு சேஃபா இருக்கிறீங்க அப்படின்றது தான் முக்கியம். நிதர்சனமான ஒரு விஷயத்த சொல்லப்போனா, சொகுசான வாழ்க்கைய வாழ்ந்தவரு, ஒத்துக்கிட்டாலும், ஒத்துக்கலனாலும் அவரு தான் கெரியரோட பீக்ல இருந்தவரு. கெரியரோட உச்சத்துல இருந்தவரு. தமிழ் சினிமாவோட முகவரியா இருந்தவரு. அப்படி இருந்துட்டு, ஒரு சொகுசான வாழ்க்கைய அனுபவிச்சுட்டு, மக்களுக்காக நான் பணி செய்றேன். மக்களுக்காக போராடுறேன். சில காரியங்கள கேட்கிறேன். சொன்னாலும், சொல்லாட்டியும் இன்னைக்கு பல கோடி பேர் அரசியல் பேசுறதுக்கு அண்ணன் விஜய் அவர்கள் தான் பெரிய காரணமா இருக்கிறார். அந்த மாரி ஒரு உதாரணத்த நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா, இதுக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்த எந்த தலைவன், எந்த நடிகனா இருக்கட்டும், இப்படி ஒரு புரட்சிய, இப்படி ஒரு அரசியல் தெளிவ ஜனங்களுக்கு ஏற்படுத்தியிருக்க முடியாது. சில நாய்ங்க தற்குறிங்க, அரசியல் தெரியாதவங்கன்றாங்க. ஏன்டா வெண்ணங்களா, நீங்கலாம் வந்தப்பவே எல்லாத்தையும் கத்துக்கினா வந்தீங்க. இப்ப வந்திருக்கிறாரு. தன்னோட ரசிகர்கள தொண்டர்களா மாத்திருக்கிறாரு. இன்னைக்கு தான் இதுக்கப்புறம் தான் அரசியல் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அரசியல் கத்துக்குவாங்க. அப்படி கத்துக்கினதுக்கு அப்புறம் தான்டா அவங்களுக்கு அரசியல் தெரிய வரும். வெண்ணங்களா, என்ன அரசியல் முதிர்ச்சின்னா என்ன நெனைக்கிறானுங்கன்னா இவனுங்க, நல்ல ஒரு கூட்டத்த சேர்த்திரணும்.
அந்த கூட்டத்தை வச்சு அங்கங்க அடமானம் வச்சு பொட்டி வாங்கின்னு வைத்த கழிவுன்னு வாயை கழிவுன்னு வாடகை வீட்டில் திரள் நிதியில வாழணும் அப்படின்றது தான் அரசியல் அப்படின்று இவனுங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டது அரசியல் கிடையாது. சொந்த பணத்துல அவர் வந்திருக்கிறாரு. சொந்த முயற்சியில எவன் கூட கூட்டணியும் போகாம தனியா நின்று நான் ஜெயிக்கிறேன், நான் ஏதாவது ஒண்ணு மாத்துறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாரு. அதனால தளபதி அவர்களோட சேஃப்டி ரொம்ப 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 முக்கியம். மக்களை நம்புறது நல்ல விஷயம் தான். ஆனா அந்த நம்பிக்கை உங்களுக்கு ஆபத்தா மாறிடக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, ஒருவேளை அந்த இளநீல ஏதோ ஒண்ணு கலந்து கொடுத்து உங்க எதிரிகள், ஏன்னா மொத்த இந்தியா முழுக்க நீங்க வந்து எதிரிகளை உருவாக்கி வச்சிருக்கீங்க. உண்மையிலேயே ஒருத்தன் உண்மையை பேசினா மொத்த இந்தியாவும் அவங்களை எதிர்க்கத்தான் செய்யும். அதனால அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க வந்துட்டு இனிமே வந்துட்டு மறுபடியும் கடைபிடிக்காதீங்க அப்படின்றத இந்த ஒரு சரி, ஒரு பொது மனிதனாவும் நான் ரெக்வஸ்டாவே வச்சுக்கிறேன். தயவு செஞ்சு அடுத்த கேம்பெயின்ல எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் யோசிச்சு, எதை சாப்பிட்றது இருந்தாலும் எதை குடிக்கிறது இருந்தாலும் யோசிச்சு செய்யுங்க. இது சிறுக சிறுக உங்க உடலை வந்து பாதிக்கிற மாதிரி ஒரு வேலையை செஞ்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு ஃபோர்ஸ் 2 கட்சிகளை எதிர்க்கிறதுக்கு, மத்தியில் இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளையும் எதிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு கட்சி தைரியமான ஒரு ஆம்பளை வந்திருக்கான். அவருக்கு எதனா ஒன்று ஆகி உடல் உபாதைகள் சிறுக சிறுக ஒரு கெட்டு போற மாதிரி எதனா ஒன்று நடந்துருச்சுன்னா, இட்ஸ் அ பிக் லாஸ் தமிழ் மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு. அதனால தயவு செஞ்சு பார்க்குற மக்களும் கொண்டு போய் எப்போ பார்த்தாலும் அவருக்கு அதை இதை கொண்டு போய் ஜூஸ் அது இதை கொடுத்துட்டு இருக்காதீங்க. ஏன்னா சிலருக்கு சில விஷயங்கள் ஒத்துக்காது. அவர் அன்புனால அவர் குடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது அவருக்கு ஒத்துக்கலைன்னா அது பிரச்சனையில முடிஞ்சிடும். அதனால தயவு செஞ்சு ஒரு ரெக்வஸ்டாவே கேட்டுக்கிறேன், மக்களும் புரிஞ்சுக்கங்க. அவர் தளபதி அவர்கள் கூட இருக்கிறவங்களும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தயவு செஞ்சு நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே.